அனைவருக்கும் வணக்கம். இன்று துவாதசி. இன்றைக்கி பாருங்கள், ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாம சில பேர் இருப்பாங்க. சில பேர் வெறும் இந்த துளசி தண்ணியவே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, முழு நாளும் அந்த பலகாரம் சாப்பிடுவாங்க. அதாவது இட்லி தோசை அதுதான் சாப்பிடுவாங்க. சாதங்கிற ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க. நேற்று பார்க்கடலை கடைந்த நாள், கோபூஜையும் செய்வது சிறப்பாம். இன்றைக்கி துவாதசி, 21 வகை காய்கறி இன்றைக்கி சேர்ப்பாங்க. சில ஊர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா காயும் எல்லாம் நாட்டுக்காய் தான். கிழங்குல கருணக்கிழங்கு சேர்க்கலாம், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த 3 கிழங்கு சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்து 21 வகை காய் வச்சு ஒரே சில பேர் குழம்பு கணக்காக வைப்பாங்க. சில பேர் தனித்தனியாக செய்யணுன்னா அவியல் வைப்பாங்க, பொரியல், பச்சடி இப்படியெல்லாம் வைப்பாங்க. துவரம்பருப்பு சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, இது பூண்டு, வெங்காயம் இது 4 சேர்க்கக்கூடாது. சேர்க்கக்கூடிய காய்கறியில் எல்லா காய்கறியிலையும் முக்கியமாக சேர்க்குறது சுண்டக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்து சமைப்பாங்க. விதமாக சமைக்கிறவங்களும் உண்டு. இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே குழம்பு கணக்காக வைக்கிறவங்களும் உண்டு. அப்படியெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி அனைவரும் விடிய விடிய முழிச்சிருக்கிறவங்க காலம்புற வெள்ளனே எந்திரிச்சு சமைச்சு வாசலில் குளித்து கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு சமையல் பண்ணி எல்லாம் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு அதை சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் காக்காய்க்கு சாதம் வச்சு அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டா நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். நம்ம தெய்வத்துக்காக இருந்தோன்னு விரதம் இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு நாள் விரதம் இருக்கிறது நல்லது. சில பேர் வாரம் விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் உடலுக்கு நல்லது தான். அப்படி எல்லோரும் இருங்க. எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. எது எந்தெந்த மாதத்தில் என்னென்ன வருதோ அதை கட்டாயம் செய்யணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.